ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஓவியன் சரவணன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போட் லெட்டர் டிராயிங் ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா இவன் டிராயிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போட்டை காட்டுறான்னு நினைக்காதீங்க. இந்த போட்டில் மானசா காளின்னு எழுதினதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த போட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டை எழுதி 7 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் வீடியோ போடுறேன். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு பாதி வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஆனால் அதுக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நானும் எங்கள் டீம் பசங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நீங்கள் பார்க்கணும்னு தான் இந்த முழு வீடியோவையும் எடுத்து போடுறேன். தயவுசெய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முழு வீடியோவையும் பாருங்கள். அப்படியே நம்ம ஆர்ட் ப்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் டீம் பசங்களுக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, போட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து லெட்டர் டிராயிங் பண்ணி ஃபைனல் பண்ணுவேன். அதனால் இந்த போட் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்ங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா போட்டை மேலே ஏற்றி இறக்குவாங்க. போட்டை ஏற்றுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுதாங்க ஏர் பலூன். இதில் ஏர் ஃபில் பண்ணி தான் போட்டை ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டை ஏற்றிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. இப்படி நிறையா வேலைகள் இருக்குங்க. ஒரு போட்டில் இந்த வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பெயிண்டிங், லெட்டர் டிராயிங்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போட்டை வந்து தண்ணியிலே இறக்குவாங்க. இந்த போட் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஆறு ஓரமாக தான் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம். ஒவ்வொரு போட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. பெயிண்டிங் பண்ணும்போதும் லெட்டர் டிராயிங் பண்ணும்போதும் பார்த்து கவனமாக தான் பண்ணணும். கொஞ்சம் தடுமாறினா கூட நாங்கள் கீழே தான் விழணுங்க. ஒவ்வொரு போட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதி முடிப்பேன். இந்த லெட்டர் எழுதுறதை வந்து முழுமையாக காட்ட முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. பசங்க எல்லோரும் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த போட்டோட ஓனரை விட்டு தான் பாதி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா ரிவர்சரில் தான் வந்து எழுதுவேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி கிட்டத்தட்ட ஹைட் இருக்கும். நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா வந்து 12 அடி, 14 அடி, 16 அடி இந்தமாரி கணக்கில் தான் வந்து குதிரை வச்சுருப்பாங்க. இப்போ நான் நிற்கிறத பார்த்தீங்கன்னா வந்து 16 அடி குதிரை. இது பத்தாது. அதனால் வந்து பலகையும் போட்டு மேலே ஏறி நிற்க முடியாது. ஏன்னா இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடு பள்ளமாக இருக்கும். ஒவ்வொரு லெட்டருக்கும் இந்த நின்று எழுதிட்டு இருக்கேன் பாருங்கள், அந்த குதிரையை வந்து மாற்றி மாற்றி போட்டு தான் வந்து பண்ணியாகணும். ஒவ்வொரு வீடியோவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போடுவேன். என்னோடய ஆர்ட் ப்ரோ சேனலுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த போட் லெட்டர் டிராயிங் ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன் ஓவியன். நன்றி.